ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோவா தாங்க இருக்க போகுது. நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோவா தாங்க இருக்க போகுது. அது என்ன வீடியோன்னு சொல்லி ஆவலா காத்துட்டு இருக்கீங்களா? வாங்க என்ன வீடியோன்னு சொல்றேன். பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக கேஸ் ஸ்டவ் வந்து எரியாமையே இருக்குங்க. நம்ம வீட்டில் வேலைக்கு போகிற ஆம்பளைங்க கிட்ட எங்க இந்த அடுப்பு எரிய மாட்டேங்குது, எரிய மாட்டேங்குது, எனக்கு ஓர்ஸ் பண்ணி கொடுங்க, அடுப்பு சர்வீஸுக்கு கொடுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்களும் கடைக்கு தெருவுக்கு போயிட்டு வர்றதுக்கு நேரம் இல்லாமல் பார்த்து தரேன்னு நாளை கடத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படி ஏன் நம்ம அடுத்தவங்க அவங்க கிட்ட கேட்டு அவங்களையும் சங்கடப்படுத்தி நம்மளும் சங்கடத்துக்கு உள்ளாகணும் இல்லைங்களா? நம்மளே நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம அடுப்பை எரிய வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட அடுப்பு வந்து ஒரு அடுப்பு தான் வேகமாக எரியும், ஒரு அடுப்பு வந்து ஸ்லோவாக தான் எரியும். வாங்க பார்க்கலாம். அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பு வந்து ஸ்லோவாக எரிஞ்சிட்ருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த அடுப்பு ஸ்லோவில் இருந்து எப்படி ஹை லெவலில் எரியணுமோ அந்த மாதிரி நம்ம எப்படி எரிய வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லைங்க. ஸ்டவ் பின்னு அது இது லொட்டு லொசுக்கு எதுவுமே வேணாங்க. சாதாரண இந்த தேங்காய் நார் இருந்தால் போதுங்க. என்னங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, உண்மைதான். இந்த தேங்காய் நார் இருந்தால் போதும். இவ்வளோ நாரும் நம்மளுக்கு வேணாங்க. இது வந்து நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த தேங்காய் நார் எடுத்து காட்டிகிட்ருக்கேன். இவ்வளோ தேங்காய் நாரும் நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அதில் இருந்து இந்த நரம்பு மாதிரி ஒரே ஒரு துகள்கள் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஸ்டவ்வை வந்து நம்மளோட கைவரிசையை வந்து நம்ம ஸ்டவ்வில் காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னது வந்து 2 அடுப்புங்க. இது ஒரு சின்ன அடுப்பு, இது வந்து பெரிய அடுப்பு. இப்போ இது எப்படி எரியுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ரொம்பவே ஸ்லோவாக தாங்க எரியும். இந்த அடுப்பு வந்து நிற்கிற மாதிரி இப்படி தான் எரியும் இந்த அடுப்பு. பார்த்தீங்களா எப்படி எரியுதுன்னு? இது என்னன்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் இதே அடுப்பில் தான் சமைச்சிட்ருக்கேன். எவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது இந்த பக்கம் உள்ள அடுப்புங்க. இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுது பாருங்கள். பாருங்கள், ஒரு அடுப்பு வந்து வேகமாக எரியுது, இன்னொரு அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக அணையிற மாதிரி எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இங்கேலாம் எரியல, அந்த சைடு மட்டும்தான் லேசாக கப்பு கப்புன்னு அணையிற மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. 2 பக்கமும் பாருங்கள், இது வேகமாக எரியுது, இது அணையிற மாதிரி எரியுது. இப்போ இதை தான் நம்ம வந்து நம்ம சரிப்படுத்த போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கேஸ் ஸ்டவ் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்னர்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி வந்து தலைகீழாக வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க. திருப்பி போட்டுட்டு இங்கே பாருங்கள், என்னோட எரியாத அடுப்பு இந்த அடுப்பு தான். இதை வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது வந்து இதுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் தெரியுங்க, ஹோல்ஸ் தெரியும் பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ஒன்று தெரியுது இல்லைங்களா? இப்போ அதில் தான் வந்து நம்ம தேங்காய் நார் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? இந்த தேங்காய் நார் இதை வந்து நம்ம விட போகிறோம். விட்டால் நம்மளுக்கு இருக்கிற அடைப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சரியாயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சின்னதாக ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்கங்க. அந்த இதில் வந்து இந்த தேங்காய் நாரை வந்து நம்ம உள்ளே விட்டு நம்ம அந்த அடைப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம பால் சிந்திருப்போம், தூசி ஏதோ ஒன்று அடைச்சிருக்கும். அந்த இதில் நம்ம விட்டோம்னா வந்து அந்த அடைப்பெல்லாம் எடுத்துரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் செய்யணும். கம்பியெல்லாம் விட்டோம்னா உடஞ்சிரும். அப்படி உங்களுக்கு தேங்காய் நாரில் வந்து நீங்கள் அந்த அடைப்பெல்லாம் எடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பின்னுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டவ் பின்னு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்க, அந்த பக்கம் கை வையுமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்து ரொம்பவே சன்னமாக இருக்கும், அதனால வந்து உடையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு பார்த்துக்கோங்களேன், நம்ம சைக்கிளுக்கு பம்ப் இருக்குது இல்லைங்களா? காற்றடிக்கிற பம்பு, அந்த பம்பை கூட வந்து நம்ம இந்த பைப்பை வந்து கலட்டி எடுத்துடணும். இந்த பைப்பை வந்து கலட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைக்கிள் வால்வில் மாட்டுவோம்ல, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதில் ஃபிட் பண்ணி காற்றடிச்சு விட்டோம்னா நம்மளுக்குள்ள அந்த அடுப்புக்குள்ளே அந்த அடைப்பெல்லாம் எடுத்துருங்க. இப்போ வந்து நான் தேங்காய் நார் விட்டும் க்ளீன் பண்ணிட்டேன், பத்தாததுக்கு பின்னூக்கு வச்சும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அடுப்பை வந்து நம்ம எப்படி எரியுதுன்னு சொல்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.
இது வந்து பர்னரை மட்டும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாங்க. பர்னர் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்னோடய அடுப்பில் உள்ள அடைப்பை வந்து நான் எடுத்துட்டேன். முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லாவே எரியுது. நீங்களே பாருங்கள். வந்து நான் அடுப்பை வந்து வேகமாக தான் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எரியுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாகவே எரிஞ்சிச்சு, நல்லா நிற்கிற மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா எரியுது. இது வந்து பாருங்கள் நல்லாவே எரியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அடுப்பை வந்து ஓர்ஸ் பண்ணிட்டேங்க. முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, என்னோடய அடுப்பு வந்து சூப்பராகவே எரியுது. ரொம்ப வேகமாக எரியலினாலும் முதல்ல எரிஞ்சிட்டு இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, நல்லா எரியுது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உண்டான வேலைகளை வந்து நம்மளே பார்த்துக்குவோம். அடுத்தவங்களை எதிர்பார்த்துருந்தா அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து நம்ம போய் கெஞ்சணும்னு நினைப்பாங்க. வேணாம், தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி நம்மளே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓர்ஸ் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய அடுப்பு வந்து நான் ஓர்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் அடுப்பில் இந்த மாதிரி அடுப்பு எதுவும் இருந்துச்சுன்னா நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் அடுப்பை எடுத்து விடுங்க. அடுப்பு ரொம்ப நல்லா எரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.